வணக்கம் அனைவருக்கும். இப்போ என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். நான் இது ஏன் செலக்ட் பண்ணேங்கிறது முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி சின்ன டெக்னிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஜெக்டை வந்து முதல்ல தெளிவாக படிக்கணும். சில சிலபஸ்ன்னு இருக்குது, ஒரு 4 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது. அந்த 4 டிஃப்ரெண்ட் செக்ஷனையும் படித்து அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களால் அது ப்ரிப்பேர் பண்ண முடியுமாங்கிறது முதல்ல செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது செக் பண்ணதுக்கப்புறம் வந்து 4 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குன்னா 4 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் திங்கர்ஸாக இருக்கும், பொலிட்டிக்கல் தியரி இருக்கும். செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்கும் அண்ட் கவர்னன்ஸும் சேர்த்து வரும். தேர்ட் செக்ஷன் போயிட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் கம்பேரிசன் பண்ணி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் ஸ்டேட்ஸ், அதர் யூஎன் பாடிஸ், அதர் குளோபல் பாடிஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபோர்த்து செக்ஷனாக இருக்குது. ஸோ ஒன்னொரு செக்ஷனுக்கும் ஒரு மாதிரி அப்ரோச் எடுக்கணும், ஒரு சோர்ஸ் ஆஃப் ரீடிங் இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிப்ரேஷன் செல்ஃபாக இருந்தனால ஃபஸ்ட்டு பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்து நான் பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ்க்கு வந்து ஸ்டான்ஃபர்டோட ஒரு வெப்சைட் இருந்தது. ஸோ அந்த ஸ்டான்ஃபர்டோட வெப்சைட் ரெஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரம் பிளாட்டோ டு மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருந்தது. ஸோ இது 2 தான் என்னோட மேஜர் சோர்ஸாக இருந்தது பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ கம்மிங் டு பொலிட்டிக்கல் தியரிஸ் பார்த்தீங்கன்னா ஓபி காபா அப்படிங்கிறவர் எழுதின ஒரு பொலிட்டிக்கல் தியரி புக் இருக்குது. ஸோ அது வந்து மேஜராக நான் யூஸ் பண்ணிட்டேன். இது 2மே நான் யூஸ் பண்ணாலும் இதுக்கு மேலே அப்லோட் ஆர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காக இக்னூவோட நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த நோட்ஸை வந்து இதுக்கு பேரலாக நான் படித்தேன். அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாட்டி வந்து டே டு டே லைஃப் கூட எப்படி நம்ம இதை ரிலேட் பண்ண முடியும், அதே மாதிரி பிளாட்டோ அரிஸ்டாட்டல் சொன்னது வந்து இப்போ லைவாக வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ண முடியும் இப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேட்டடாக படிச்சுட்டு போனேன். ஸோ செக்ஷன் ஏக்கு. செக்ஷன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி GS2ல் வந்து கொஞ்சம் படிச்சிருப்போம். அதையும் தாண்டி இங்கே என்ன படிக்க ஆரம்பித்தேன்னா, ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை வந்து எப்படி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாடியை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இருக்கட்டும், லா கமிஷனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, குளோபல் லெவலில் எப்படி இந்த மாடல், அதாவது ஒரு பர்டிகுலர் பாடி எடுத்தோன்னா குளோபல் லெவலில் என்னென்ன கண்ட்ரியில் இன்னும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா இக்னூ நோட்ஸ் தான் வந்து என்னோட மேஜர் சோர்ஸாக இருந்தது கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ்க்காக. அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இதை கொடுத்துருந்தாங்க. அதை தவிர வந்து ஆண்ட்ரூ ஏவுட் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு புக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜராக இருந்தது. ஃபோர்த்து செக்ஷன் வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் பாடிஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அப்பப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ப்ரீஃபிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் எழுதுவாங்க. நம்ம ஜெய்சங்கர் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஷியாம் சரண் சார் எழுதுறது, சமீர் சரண் எழுதுறது, அதே மாதிரி டிஸ்கஷன்ஸ் நிறையா வைப்பாங்க. ORFங்கிற ஒரு பர்டிகுலர் சைட்டில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கட்டும், அவங்களோட நோட்ஸ், அவங்களோட வியூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து என்னோட வியூ பாயிண்ட்டை நான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் என்னோட ஃபோர்த் செக்ஷனோட ப்ரிப்பரேஷன் இருந்தது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் மல்டிபிள் செக்ஷன்ஸ்க்கு மல்டிபிள் அப்ரோச்சஸ் எடுக்கணும். ஒரு அப்ரோச் எடுக்கும்போது ஒன்னொன்றுத்துக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஆன்சருக்கும் வந்து ஒரு ஸ்காலர்லி அப்ரோச் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ஸ்காலர் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபார் பேசியிருப்பார், இன்னொரு ஸ்காலர் பார்த்திங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருப்பார், இன்னொரு ஸ்காலர் பார்த்திங்கன்னா அது 2மே கலந்தாப்பில் நடுவில் பேசியிருப்பார். ஸோ இப்படி வந்து என்னோடய அப்ரோச்சே பார்த்திங்கன்னா ஸ்காலர்லி வந்து ஒரு 3 செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு அப்ரோச் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஹோல் ப்ரிப்பரேஷன் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் இருந்தது. ஸோ ஒரு செக்ஷனுக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு கேட்டு அதை வந்து நான் நோட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நானே எழுதி ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த ஹோல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ப்ரிப்ரேஷனில் எனக்கு வந்து கைடன்ஸாக வந்து நிஷாந்த் சாருங்கிறவர் இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து டீட்டெயிலாக படித்தனால அவர் வந்து எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணுறேங்கிறது டைரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணார். அண்ட் சில டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் என்னோடய PSIR ப்ரிப்ரேஷன் இருந்தது. அண்ட் 263 மார்க்ஸ் வந்து ஆப்ஷனல் இந்த எனக்கு ஸ்கோர் வந்தது. அண்ட் இது வந்து ஒரு பெட்டர் ஸ்கோராக தோணுச்சு. அண்ட் மேஜராக வந்து இதில் என்ன ஒரு யூனிக் பாயிண்ட்டாக நான் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஆன்சர்லேயும் எப்படியாவது ஸ்காலர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். லைவாக வந்து இப்போ என்ன ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கோ அதை வந்து தியரி கூட லிங்க் பண்ண பார்த்தேன். 3வது வந்து குளோபல் லெவலில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொண்டு வந்தேன். ஸோ இந்த 3 டெக்னிக்ஸ் தான் எனக்கு வந்து நல்ல ஸ்கோர் வர்றதுக்கான ஒரு டெக்னிக்காக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ PSIR ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து ஒரே ஒரு மேஜர் டிப் என்ன சொல்வேன்னா, உங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்க நோட்ஸை விட வந்து நீங்களாக நோட்ஸ் எழுதிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரிவைஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பராக வந்து அது ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ அதனால உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங் வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்லாக வந்து டெவலப் பண்ணி PSIRக்கும் அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெவலப் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு மெயின் ஸ்கோர் வந்து பெட்டராக வரும். அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் அண்ட் லிஸ்ட்டில் ஃபைனலாக யூபிஎஸ்சி விடுற ரிசல்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் மேக்கிங் வந்து ஒரு நல்ல ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கோங்க PSIR ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.